வெல்கம் பேக் டு அவர் அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து நீங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போகாமே வீட்டில இருந்தபடியே உங்களுடைய மொபைல் போன் மூலியமா வந்து எப்படி பே பண்றது, அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெண்டிங் பேமெண்ட் வந்து இருக்கு, அதை எப்படி வந்து சரி பண்ணி ஆன்லைன்ல பே பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். 2023 டு 24 இந்த இயருக்கு வந்து இயர் ரெண்டு நம்மளுக்கு வந்து வரப்போகுது. அதாவது வந்து பினான்சியல் இயர் அப்படிங்கிறது வந்து மார்ச் 31 நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து ஆன்லைன்லயே வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பே பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டியோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இது எல்லாமே வந்து நடக்கும். இது எல்லாமே நீங்க வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன் மூலியமாவே நீங்களே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு லைன்ல நிக்கணும், அலையணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பே பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இந்த இடத்துல அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த வெப்சைட்டை நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட டாப் கார்னர்ல வந்து ரைட் சைட்ல வந்து இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி நீங்க இங்கிலீஷ்ல வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம தமிழ் மக்கள் அப்படிங்கறதுனால வந்து தமிழ்லயே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சேவைகள் அப்படிங்கிற இடத்துல வந்து சொத்து வரி கணக்கீடு, அதாவது உங்களுடைய வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நீங்க வந்து கட்டியிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து சொத்து வரியை வந்து பாத்தீங்கன்னா கணக்கீடு வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் நிலுவையில் உள்ள தொகையை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். விரிவாக வரி செலுத்த அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஏற்கனவே நீங்க வந்து செலுத்தப்பட்ட வரியை வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வீட்டு வரி ரசீதை தான் நம்ம வந்து பே பண்ண போறோம். இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணி செக் பண்ணி பே பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் நிலுவை தொகையை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பீடு தேடல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து சொத்து வரி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டா வந்து இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து வாட்டர் பில்க்கு பே பண்ண போறீங்க அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்டோடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும். அந்த மாவட்டத்துல நீங்க எந்த பிளாக்ல இருக்கீங்களோ அந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து, உங்களுடைய ஊராட்சி வந்து எந்த ஊராட்சிக்கு உட்பட்டு இருக்கோ அந்த ஊராட்சி வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய போன் நம்பர் கொடுங்க. அதாவது நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அது வந்து இந்த இடத்துல. அப்படி உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து தெரியல அப்படின்னா நீங்க வரி விதிப்பு எண் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல நீங்க பே பண்ணப்பட்ட அந்த ரெசிப்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நீங்க பே பண்ண அந்த டாக்ஸ் ரெசிப்ட் உங்க கையில இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய டோர் நம்பர் போட்டு இந்த இடத்துல நீங்க வந்து சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ வந்து நான் வந்து வரி விதிப்பு எண் அப்படிங்கறத நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுத்தோம் கீழே வந்து பாருங்க வரிசை எண் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பேர், அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து யார் பேர்ல வந்து இருக்கோ அவங்களுடைய பேர் இந்த இடத்துல இருக்கும். வார்டு எத்தனாவது வார்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். எந்த கிராமத்துல நீங்க வந்து இருக்கீங்களோ அந்த கிராமத்துடைய பேர் வந்து இருக்கும். தெருவுடைய பேரும் இந்த இடத்துல வந்து இருக்கும். பக்கத்துல வந்து பார்த்தோன்னா செயல் அப்படிங்கிற இடத்துல ரைட் சைட்ல வியூ அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்க போறோம். எவ்வளவு அமௌண்ட் வந்து இது வரைக்கும் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னா வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் பேஜ் அதுல வந்து பாருங்க இந்த இடத்துல ஃபுல்லா டீடைலா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மதிப்பீடு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க வந்து கட்டியிருக்கீங்க, எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ள நீங்க வந்து கட்டியிருக்கீங்க, உங்களுடைய வீட்டுடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே A to Z உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆண்டு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டிமாண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நிதி ஆண்டு அப்படிங்கறதுல பாருங்க 2023 டு 24 இந்த இயர்ல வந்து பொது வரி அப்படிங்கறத பார்க்கும்போது 600 ரூபாய் நம்மள வந்து பே பண்ண சொல்றாங்க. பிளஸ் வந்து நூலக வரி லைப்ரரி ஃபீஸா வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய். டோட்டலா நம்ம வந்து எவ்வளவு வந்து பே பண்ணணும் அப்படின்னா 660 ரூபாய் வந்து பே பண்ண சொல்றாங்க. இப்போ கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பே அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு, அதாவது வரி வசூல் அப்படிங்கிற பேஜுக்கு உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆயிரும். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் யாரு பேர் வந்து ப்ராப்பர்ட்டியில இருக்கோ அவங்களுடைய பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கேப்சா வெரிஃபை பண்ணி சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்டா வந்து காட்டும். இது எல்லாமே நீங்க வந்து ஒன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க.
சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டிஃபிகல்ட்டா தெரியுது, முரண்பாடு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்க சம்பந்தப்பட்ட கிளர்க்கை போயிட்டு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். கிளர்க்னா யாரு அப்படின்னா செயலாளர் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய செயலாளரை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த எங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல வந்து இவ்வளவு அமௌண்ட் அதிகமா வந்து காட்டுது அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு கோரிக்கை வச்சீங்கன்னா அவங்க அதை அவங்களுடைய லாகின் ஐடியை செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் நீங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கரெக்ஷன் ஏதாவது பண்றதா இருந்தா அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல வந்து பே பண்ண போறோம், பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போகாம. இப்போ கட்டண முறை அப்படிங்கிற இடத்துல ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல யூ ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கேக்குது, நீங்க பே பண்றதுக்கு விருப்பப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குது. ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ரீலோட் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்க பேமெண்ட் பேஜில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எந்தெந்த பேமெண்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. வாலெட் மெத்தட் மூலியமா நீங்க பே பண்ணிக்கலாம், யூபிஐ மெத்தட் மூலியமா பே பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பே பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு வச்சு நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து யூபிஐ மெத்தட் மூலியமா நான் வந்து பண்ண போறேன். என்னுடைய யூபிஐ ஐடி அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய யூபிஐ ஐடி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கூகுள் பே ஓபன் பண்ணி அதில் செட்டிங்ஸ்ல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இந்த சப்மிட் பண்ண நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்டோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல கிரீன் கலர்ல நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்து அமௌண்ட் வந்து பெய்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற வந்துருச்சு. இப்போ இந்த ரெசிப்ட்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ரெசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி மறக்காம இந்த ரெசிப்ட் வந்து கையில டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க மற்றபடி அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இது ரிலேட்டடா ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நீங்க கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிப்ட்டை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ அதை நீங்க பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் மிஷின் இருக்கு அப்படின்னா நீங்க பிரிண்ட் கூட சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் வந்து பே பண்ணிக்க முடியும். இந்த மெத்தட் வந்து ஊராட்சிக்கு உட்பட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டானது.